அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து சரிங்களா, நம்ம திருவண்ணாமலை ரூட்டில் போயிட்டுருக்கோம். அந்த ரூட்டு காட்டுறோம் பாருங்கள். திருவண்ணாமலை ரூட்டில் போயிட்டுருக்கோம். திருவண்ணாமலை ரூட்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய ஆலங்காய் என்ற ஊருக்கு நம்ம லெஃப்ட் எடுப்போம். வாங்க காட்டுறோம் பாருங்கள். பதிவு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கன் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோடுங்க இது சரிங்களா. திருவண்ணாமலை போகக்கூடிய ஒரு ரோடு. திருவண்ணாமலை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இது. அந்த ஊருக்கு போகக்கூடிய ஊருங்க இது. அதுதான் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். திருவண்ணாமலை 81 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம இங்கே வந்து லெஃப்ட் எடுப்போங்க. ஆலங்காயம் போகக்கூடிய ரூட்டு 28 கிலோமீட்டர் ஆலங்காயம் இங்கேருந்து. ஸோ வாங்க அப்படியே பயணிப்போம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கக்கூடிய இடம் வந்தாச்சுங்க. இது நேராக போனோம்னாக்க நேராக திருவண்ணாமலை போவோங்க இது. ஆமாம், நம்ம இந்த லாரி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே லாரிக்கிட்ட நம்ம லெஃப்ட் எடுப்போம். வாங்க பார்ப்போம். அப்படியே நம்ம கூட பயணிங்கள். ஒரு டிஜிட்டல் லெவலில் பயணிக்கலாம் வாங்க. அப்படியே சூரியனும் வந்துட்டுருக்காரு. சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு நம்ம அப்படியே கிளம்பலாமா? கிளம்புவோமே, வாங்க பார்ப்போம். சூரிய பகவான் ஒரு வணக்கம், சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாம். இன்றைக்கி சூரியனை வந்தாச்சு, வெயிலும் வந்தாச்சு. வெயில் அந்த அளவுக்கு தாக்கம் இல்லை. இனிமேல் எப்படி இருக்குமோ தெரியாது, பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்கெண்ணெய் வச்சுருப்பாங்க. செக்கெண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு, அதாவது வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய்ங்க பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த பாட்டிலெலாம் வந்து எண்ணெய் தாங்க இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய செக்கெண்ணெய், மர செக்கெண்ணெய்ன்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்க மர செக்கெண்ணெய் தான். ஆமாம், இவ்வளோ நேரம் பயணித்தோம். அதே மாதிரி இது ஒரு ஸ்டேட் ஹைவே தான். இந்த பயணமும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி பார்த்தீங்களா, பச்சை பசுமையான ஒரு இடமா இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் அந்த பதிவு ஆரம்பித்தேன் போடுறதுக்காக. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது. நல்லா இருக்க பார்க்கறதுக்கு, கணக்கு மகிழ்ச்சியாகவும் கண் குளிராகவும் இருக்கும். ஆமாம் நண்பர்களே, வாங்க அப்படியே நம்ம பயணிப்போம். இங்கேருந்து வேலூர் 85 கிலோமீட்ரு, ஆலங்காயம் 27 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து எப்படி பாருங்கள். அப்படியே பயணிக்கலாம் வாங்க. அதே மாதிரி பசிக்குதுங்க. காலையில் மணி 7:15 மணி ஆகுதா, பசி எடுக்குது. ஒரு நல்ல ஒரு வைப்பான காலையில் இட்லி ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டி நல்ல ஒரு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். வாங்க பார்ப்போம். அப்படியே போயிட்டுருக்கோம். கை வலிக்குதுங்க. என்னடா நண்பா ஒரு ரோடே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இதுதான் இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம போக முடியாது. ரோட்டில் தான் போடுவோம், ரோடு தான் காட்ட முடியும். வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. நாங்கள் பார்ப்போம். இந்த ஒரு சின்ன பதிவுகளை உங்களுக்கு பதிவிடுறேன். பதிவிட ஒரு இந்த காலம் ஒரு வார காலமாக தான் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து ரசிங்க சரிங்களா. ரசிக்கத்தும் இல்லாத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்ப்போம் முன்னாடி. ஓகே நண்பர்களே, வைபாக வந்து காலையிலேயே விழுந்து இட்லி முட்டை தோசை சாப்பிட்டாச்சு சரிங்களா. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிட்டூர் என்ற ஆலயம் போகிற வழியில் ஆந்துவே மிட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த என்னோடய பதிவு முடிக்கிறேன். இதோட முடித்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468. பாய், சியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. ஓகே, பாய், சியோ.